இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles. Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles. Exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles. Make your move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் தனியார் பள்ளி கல்வி கட்டணத்தை முறைப்படுத்த குழு அமைத்து பரிசீலிக்கப்படும் என்று சட்டசபை கேள்வி நேரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுவை சட்டசபை கேள்வி நேரத்தில் முதல்வர் ரங்கசாமி தனியார் பள்ளி கட்டணத்தை முறைப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்கும், ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைத்து கட்டணத்தை முறைப்படுத்த சட்ட திருத்தம் செய்து செயல்படுத்துவோம் என்றும், புதுவையில் 1964ஆம் ஆண்டு விதிப்படிதான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்களுக்கு ஓய்வூதியம் அளிக்கப்பட்டு வருகிறது. இதனால் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் வறுமையில் வாடுகின்றனர். அவர்களின் கஷ்டத்தை புரிந்து கொண்டு ஓய்வூதியத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். அதேபோன்று அமைச்சர் ராஜவேலு பேசுகையில், தேசிய தகவல் மையத்துடன் தொழிலாளர் துறை இணைந்து ஆன்லைன் மூலம் வேலை வாய்ப்பு பதிதல் பணிகளை உருவாக்கி இந்த ஆண்டு செப்டம்பர் முதல் பயன்பாட்டுக்கு வரும் என்றும், அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்தில் வீட்டுப் பணி செய்யும் தொழிலாளர்களை சேர்த்து அவர்களும் சங்கத்தில் உறுப்பினர் ஆக்கப்படுவார்கள் என்றும், உயர்கல்வி பயிலும் ஆதி திராவிட மாணவ மாணவிகள் தாங்கள் பயிலும் கல்லூரியிலேயே தங்கி படிப்பதற்கான செலவினை அரசே ஏற்கும் என்ற அவர், மேலும் கலப்பு திருமண தம்பதியருக்கு ஊக்குவிப்பு தொகை 50,000 60,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட உள்ளதாகவும், பெண் கல்வியை ஊக்குவிக்க 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகளுக்கு ஆண்டொன்றுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயாகவும், 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவிகளின் பெற்றோர்களுக்கு வழங்கப்படும் வாய்ப்பூதியம் 3000 ரூபாயில் இருந்து 4000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று கூறினார். புதுவை முழுவதும் தனியார் பள்ளி வாகனங்களை போக்குவரத்து அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். இதனால் பள்ளி நிர்வாகம் மற்றும் ஓட்டுநர்கள் கலக்கமடைந்துள்ளனர். சென்னையில் பள்ளி பேருந்தில் சென்ற மாணவி தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து புதுவையில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் பெரும்பாலானோர் பள்ளி பேருந்துகளில் சென்று வருவதால் மாணவர்களின் நலன் கருதி போக்குவரத்து ஆணையர் சுந்தரேசன் உத்தரவின்படி உதவி ஆணையர் சந்திரசேகர் மேற்பார்வையில் போக்குவரத்து அதிகாரி ரகுநாத் தலைமையில் வாகன ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் 3 பிரிவுகளாக தனியார் பள்ளிகளுக்கு சென்று வாகனங்களை அதிரடியாக ஆய்வு செய்தனர். மேலும் பள்ளி நிர்வாகிகளிடம் பேருந்தை சரியாக பராமரிக்க வேண்டும், ஆவணங்களை முறையாக வைத்திருக்க வேண்டும், அளவுக்கு அதிகமாக மாணவர்களை ஏற்றி வரக்கூடாது என உத்தரவிட்டனர். மற்றும் அங்கிருந்த வாகனங்களுக்கு உரிய ஆவணங்கள் உள்ளதா என்று அவர்கள் ஆய்வு செய்தனர். இமாக்லெட், செவன்த் டே, விவேகானந்தா, விஸ்டம், மதர் தெரேசா, ஆச்சாரியா உள்ளிட்ட பள்ளிகளுக்கு சென்ற அதிகாரிகள் பேருந்து பராமரிப்பு குறித்து எச்சரிக்கை விடுத்தனர். இதையடுத்து மாணவர் சிறப்பு பேருந்துகளில் சோதனை நடத்த உள்ளனர். மேலும் மாணவர் சிறப்பு பேருந்துகள் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது என்று புகார் எழுந்துள்ளதால் தீவிர ஆய்வு நடத்த அவர்கள் முடிவு செய்துள்ளனர். போக்குவரத்து அதிகாரிகளின் இந்த அதிரடி நடவடிக்கையால் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் பள்ளி உரிமையாளர்கள் கலக்கமடைந்துள்ளனர். புதுவை மின்துறையில் 24 மணி நேரமும் இயங்கும் மின் நுகர்வோர் சேவை மையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். புதுவை சட்டசபை கேள்வி நேர விவாதத்தில் அமைச்சர் தியாகராஜன் பேசுகையில், விபத்து நேரங்களில் மின்துறையை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்க மக்கள் சிரமப்படுவதால் மின்துறையில் 24 மணி நேரமும் இயங்கும் மின் நுகர்வோர் சேவை மையம் அமைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளதாகவும், அவுட் சோர்சிங் முறையில் சமையல் கலைஞர்களை பணியமர்த்த வேண்டும் என்ற கருத்தை அரசு பரிசீலனை செய்யும் என்றும் பேசினார். அதேபோன்று சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் பேசுகையில்,
100 நாள் வேலை செய்யும் தொழிலாளர்களை மரக்கன்றுகளை நட பயன்படுத்தினால் செலவை குறைக்க முடியும். அதன் மூலம் மரக்கன்றுகள் நட ஒதுக்கிய 10 கோடி ரூபாய் பணத்தை சேமித்து மற்ற திட்டங்களுக்கு பயன்படுத்தலாம். புதிய தொழிற்கொள்கையை உருவாக்க வேண்டும். முதியோர் உதவி தொகையை காலத்தோடு வழங்க வேண்டும். கடந்த 1.5 ஆண்டுகளாக அனுமதி கொடுக்காமல் உள்ள தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேசினார். சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் பேசுகையில், அதிகாரிகளின் செயல்பாடு சரியாக இல்லாததால் விவசாயிகள் விவசாயத்தில் அக்கறை இல்லாமல் உள்ளதாகவும், வேளாண் விதை பொருட்களை அரசே கொள்முதல் செய்ய வேண்டும், விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும், வாழைக்குளம் பகுதியில் கால்நடை மருத்துவமனை அமைக்க வேண்டும், நிர்வாக சீர்கேட்டினால் நலிவடைந்த AFT மில்லை கூடுதல் நிதி ஒதுக்கி நவீனப்படுத்தி மேலும் 1000 பேருக்கு வேலை வழங்க வேண்டும் என்று பேசினார். அதுபோன்று சட்டமன்ற உறுப்பினர் நாசிம் பேசுகையில், தானே புயலால் சீரிழந்த புதுவையை பசுமையாக்க போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும், காரைக்காலை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும், விவசாய கூட்டுறவு கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும், காரைக்கால் கால்நடை மருத்துவமனையில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், காரைக்காலில் தோட்டக்கலை கல்லூரி உருவாக்க வேண்டும் என்று பேசினார். கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு போராட்ட குழுவினர் கல்வித்துறை வளாகம் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் அனைத்து பிரிவு ஆசிரியர்களுக்கும் வேலை நாட்கள் 200 என ஆணை வழங்க வேண்டும். சனிக்கிழமை வேலை நாள் என்ற அறிவிப்பை திரும்ப பெற்றிட வேண்டும். கிராமங்களில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு கிராமப்படி 20% வழங்கிட வேண்டும். பணிமூப்பு பட்டியல் அடிப்படையில் கலந்தாய்வு முறையிலான மாற்றலை நடைமுறைப்படுத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு போராட்ட குழுவினர் கல்வித்துறை வளாகம் முன்பு ஆலோசகர்கள் பாலமோகனன், சேஷாச்சலம் தலைமையில் மாபெரும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஒருங்கிணைப்பாளர்கள் ஜெயராமன், பாரி ஆகியோர் சிறப்புரையினையும் மற்றும் நிர்வாகிகள் கண்டன உரையும் நிகழ்த்தினர். மேலும் ஆசிரியர்கள் திரளாக பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சிறப்பு கூறு நிதியில் எந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது என்று சட்டசபை மானிய கோரிக்கையின் போது எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம் கேள்வி எழுப்பினார். புதுவை சட்டசபை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம் பேசுகையில், நள்ளிரவு வரை சட்டசபையை நடத்தக்கூடாது என்றும், கடந்த ஆண்டு ஆதி திராவிடர்களுக்கு 415 கோடி ரூபாய் சிறப்பு கூறு நிதியாக ஒதுக்கப்பட்டதில் 214 கோடி ரூபாய் தான் செலவு செய்யப்பட்டுள்ளது, மீதி பணம் எங்கே போயிற்று என்றும், பட்ஜெட்டிலும் எந்த தகவலும் இல்லாத நிலையில் இந்த ஆண்டு 485 கோடி ரூபாய் செலவு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அரசின் திட்டங்கள் என்ன என்றும், கடந்த ஆண்டு சுனாமியில் உயிரிழந்த மீனவர்களின் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படவில்லை, அதனை உடனடியாக வழங்க வேண்டும். முதியோர் உதவித்தொகை, வீடு கட்ட விண்ணப்பிக்கும் ஆதி திராவிடர்களுக்கு வில்லங்க சான்றிதழ் சரிபார்ப்பதில் உள்ள கெடுபிடிகளை தளர்த்த வேண்டும். விவசாயிகளுக்கு உரம் கிடைக்காததை பயன்படுத்தி தனியார் ஏஜென்சிகள் தினமும் ஒரு விலையை நிர்ணயிப்பதை முறைப்படுத்த வேண்டும். AFT தொழிற்சாலையை இயக்கினால் நஷ்டம் ஏற்படும் என்று மில்லை இயக்காமல் வேலை செய்யாத தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டதால் வேலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தொழிலாளர்களிடம் இல்லாமல் போய்விடும். இதனால் அரசிற்கு தொழிற்கொள்கை உள்ளதா என்பதே தெரியவில்லை என்ற அவர், மேலும் பாசிக் நிறுவனத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் வேலை வழங்க வேண்டும் என்று கூறினார். புதுவை ஆனந்தா திருமண நிலையத்தில் வருமான வரி செலுத்துவோர் வருமான வரி படிவத்தை தாக்கல் செய்ய சிறப்பு முகாம் நடைபெற்றது. புதுவை அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் மாத ஊதியம் பெறுபவர்கள் மற்றும் சிறு வியாபாரிகள் தங்கள் வருமான வரி கணக்கினை தாக்கல் செய்ய வரும் 31ஆம் தேதி கடைசி நாள் என்பதால் வருமான வரி செலுத்துவோருக்காக கடைசி நேர நெரிசலை தவிர்ப்பதற்கு சிறப்பு முகாம் சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில் உள்ள ஆனந்தா திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இதில் திரளான வருமான வரி செலுத்துவோர் பங்கேற்று வருமான வரி கணக்கின் படிவத்தை தாக்கல் செய்தனர். மேலும் வருமான வரி செலுத்துவோரின் நலனுக்காக சிறப்பு முகாம் வரும் 31ஆம் தேதி மாலை வரை நடைபெறும் என்றும், இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி வருமான வரி செலுத்துபவர்கள் படிவத்தை தாக்கல் செய்யும்படியும் வருமான வரி இணை ஆணையர் தெரிவித்துள்ளார். புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் உலக மஞ்சள் காமாலை நோய் தின விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுவை ஜிப்மர் மருத்துவமனை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பிளாக் கருத்தரங்க அறையில் ஜிப்மர் இயக்குனர் டாக்டர் ரவிக்குமார் தலைமையில் உலக மஞ்சள் காமாலை நோய் தின விழிப்புணர்வு கருத்தரங்கு நடந்தது. இதில் நுண்ணுயிரியல் துறை தலைவர் டாக்டர் பாரிஜா,
குடலியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் லட்சுமி, டாக்டர் ராகுல் ஆகியோர் மஞ்சள் காமாலை நோய் பரவும் முறை, அதனை தடுக்கும் முறை, சிகிச்சை அளிக்கும் முறை, முன்கூட்டியே நோய் தடுப்பு ஊசி போட்டுக்கொள்வது குறித்தும், மஞ்சள் காமாலை நோயை உருவாக்கும் ஹெப்படைட்டிஸ் ஏ மற்றும் பி கிருமிகள் எவ்வாறு பரவுகிறது என்பது குறித்தும் பேசினர். இந்நிகழ்ச்சியில் நுண்ணுயிரியல் துறை பேராசிரியர்கள், மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பங்கேற்றனர். புதுவையில் நடுக்கடலில் தத்தளித்த 7 மீனவர்களை கடலோர காவல் படையினர் மீட்டு பாதுகாப்பாக கரைக்கு கொண்டு வந்தனர். புதுவை வைத்திக்குப்பத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன், மனோகர், கோபால், அமிர்தலிங்கம், சுப்பிரமணியன், விநாயகமூர்த்தி, முருகன் ஆகிய 7 மீனவர்களும் நேற்று மாலை ஃபைபர் படகில் மீன்பிடிக்க கடலுக்குள் சென்றனர். ஆனால் பொழுது விடிந்து கரைக்கு திரும்பாததால் அதிர்ச்சியடைந்த அவர்களது குடும்பத்தினர் மற்றும் அப்பகுதி மீனவர்கள் கடலோர காவல் படைக்கு தகவல் கொடுத்தனர். உடனே சப் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் தலைமையிலான கடலோர காவல் படையினர் மீட்பு படகில் கடலுக்குள் சென்று படகுடன் மாயமான மீனவர்களை தேடினர். அப்போது அவர்கள் சென்ற படகின் மோட்டார் என்ஜின் பழுதானதால் நடுக்கடலில் தவித்துக் கொண்டிருந்ததை கண்டு அவர்களை மீட்டு பழுதான படகை கயிற்றின் உதவியுடன் தங்களுடைய படகுடன் இணைத்து கரைக்கு கொண்டு வந்தனர். மாயமான மீனவர்கள் 7 பேரும் பாதுகாப்பாக வந்ததை கண்டவுடன் உறவினர்கள் மற்றும் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்து மீட்கப்பட்டவர்களை கட்டித்தழுவி ஆனந்த கண்ணீருடன் பரவசமடைந்தனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜிப்மர் பாதுகாப்பு குழு சார்பில் மருத்துவமனை வாயில் அருகே பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் 50 ஆண்டுகளாக அளித்து வந்த இலவச மருத்துவ சேவையை தொடர வேண்டும், குறைந்த செலவில் மருத்துவ கல்வியை எவ்வித தடையும் இல்லாமல் வழங்க வேண்டும், ஜிப்மர் ஊழியர்களுக்கு மத்திய அரசு ஊழியர்கள் பெறும் சலுகைகளை தொடர்ந்து வழங்க வேண்டும், பி மற்றும் சி பிரிவு பதவிகளை புதுவை இளைஞர்களுக்கே வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜிப்மர் பாதுகாப்பு குழுவினர் குழு பொதுச் செயலாளர் பாலமோகனன் தலைமையில் தலைவர் முருகன் முன்னிலையில் பிரச்சார கூட்டம் நடத்தினர். போராடி பெற்ற உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் அரசியல் கட்சியினர், தொழிற்சங்க பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவை வில்லியனூர் கஸ்தூரிபா மகளிர் கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் அமைதி மற்றும் இசையின் முக்கியத்துவம் குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுவை வில்லியனூரில் உள்ள கஸ்தூரிபா மகளிர் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் அமைதி மற்றும் இசையின் முக்கியத்துவம் பற்றிய கருத்தரங்கம் நடைபெற்றது. திட்ட அலுவலர் சார்லஸ் கிறிஸ்டோபர் ராஜ் வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் வசந்தகுமாரி கருத்தரங்கின் நோக்கத்தையும் முக்கிய அம்சங்களையும் பற்றி எடுத்துரைத்தார். தொடர்ந்து மருத்துவர் திருநாவுக்கரசு அமைதி வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஒன்று என்றும் அதே வாழ்க்கை சிறப்பாக அமைய இசை முக்கியமானது என்று எடுத்துரைத்து தன்னார்வலர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தார். நிறைவில் தன்னார்வலர் சண்முகப்பிரியா நன்றி கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.